வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 9/7/2026 ஆனி மாதம் 25ஆம் நாள் வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத எல்லா விஷயமும் கை கொடுக்கக்கூடிய அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத நல்ல விஷயத்திற்கு அனுகூலங்களும் தெய்வீக தரிசனமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை, சுபவிரய பிராப்தம், விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய ரிஷபம் சிறிது கவனம். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட புது அறிமுகத்தில் சிறிது அடக்கி வாசிப்பதும், அசையாமசைய சேர்க்கையில் ஆனந்தங்கள் ஏற்படுவதும், முதலீடுகளில் குடும்பத்தாருடன் கலக்காமல் செய்வது பதட்டத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். லாபமும் அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் அனுகூலத்தையும் சங்கடத்தையும் தவிர்த்து கொடுக்கும். எதிர்பார்க்காத லாபம் ஏற்படக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. லாபம், யோக பலத்தை பெற்றுத்தரும். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் டக்கென்று ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய அறிமுகத்தில் யோக பலங்கள் நிச்சயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக யோக பலத்தை பெற்றுத்தந்தாலும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும், உறவுக்காரர்களால் தேவையில்லாத சில சங்கடங்கள் ஏற்படலாம். அதையெல்லாம் தவிர்த்து கொண்டு அதனால் மூட் அவுட் ஆகாமல் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்பையெல்லாம் நெகட்டிவ் வைப்பாக மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும், பிள்ளைகள் விஷயத்திலும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் விட்டு கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். பெற்றோருடன் வாக்குவாதங்கள் தவிர்த்து கொள்வதும், அண்டை அயலாருட்டு விஷயத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதும், மருந்து மாத்திரைகளை தேக ஆரோக்கியத்திற்கு சரியாக கடைபிடிப்பதும் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். உறவு முறையில் எல்லா விஷயமும் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படுவது. உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது காணலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள்.
யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகிறதும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படுவதும், உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் காணப்பட்டாலும் இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, ஆனந்தம், பேரானந்தம் ஏற்படுவதும், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் அனுகூலத்தை ஏற்படுத்துவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான அமைப்பு. உத்தியோகம், தொழில், வியாபாரம், புதிய அறிமுகத்தில் ஏற்றம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.